எஸ் ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆடியோ எப்படி கேட்கும்னு தெரியல, பிகாஸ் கொஞ்சம் வண்டி தான் போய்ட்டு வந்துட்டுருக்கு சைடில். ஸோ அதனால் மேபி ஆடியோ எப்படி பிக்கப் ஆகும்னு தெரியல. எஸ், வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. டைட்டில் என்ன போட்டுருமோ கூட இப்போ ஐடியா சுத்தமாக கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் ஆக்சுவலி ஒரு 4 to 5 months பேக்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதுலேருந்து நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஆனப்போ என்னோடய கோப்ரோட பேக் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. அதாவது இந்த ஸ்க்ரீன் நொறுங்கிடுச்சுன்னா நான் பிக் சைடில் போடுறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா. ஸோ பேக்கில் இருக்க கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. பட் அப்போ கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பக்கா ஒர்க் ஆச்சு, டச்சு எல்லாமே பக்கா, எல்லா கண்ட்ரோல்ஸுமே நல்லா ஒர்க் ஆச்சு. ஜஸ்ட்டு அந்த மேலே கிளாஸ் மட்டும்தான் உடஞ்சிருந்தது. கோப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து சர்வீஸ்ன்றது பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கிளாஸ் உடஞ்சுதா, அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னால் கிளாஸை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் மோஸ்ட்லி கேமராவே மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா, நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரெக்கார்டிங்லாம் நல்லா ஆச்சு. ஸோ நம்மளுக்கு எதாவது எதுவும் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது உடஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ், அதுவும் நம்ம பண்ணதுனால தான். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி வாரண்டி கிளைம்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேயே டிஃபெக்ட் எதாவது வரும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோப்ரோ உள்ளே ஏதாவது ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கிளைம் ஆகும். அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி சும்மா அப்ளை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, கோப்ரோவோட சப்போர்ட் இருக்கும் ஆன்லைனில், GoPro.com போனீங்கன்னா சப்போர்ட் இருக்கும். அதில் போய் சும்மா ஒரு சப்போர்ட்டில் ஒரு கால் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ஸோ அதை நீங்களே பண்ணலாம். GoPro செட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்கனாலே உங்களுக்கு கேட்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சப்போர்ட்டை கால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, சப்போர்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கேட்கும் சேட் பண்ணுமா இல்லை கால் பண்ணுமா கேட்கும். நான் சரி எதுக்கு சேட் பண்ணிவிட்டு காலே பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெக்வஸ்ட் ஃபார் கால்னு கொடுத்தேன். கால் வந்து உடனே வராது, உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேவா, ஸோ டேஸ் கூட ஆகும், சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 3 days ஆச்சு. 3 daysக்கு அப்புறமா கால் வந்துச்சு சப்போர்ட்லேருந்து. GoPro சப்போர்ட்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னேன், GoPro வந்து பேக் ஸ்க்ரீன் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண முடியுமா கேட்குறதா கால் பண்ணியிருந்தேன். சொன்னோன்னே எப்படி உடஞ்சது என்ன ஆச்சு எல்லாம் கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உடஞ்சது, இந்த மாதிரி கீழே விழுந்துச்சு, அதில் உடஞ்சிது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணலாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட டேமேஜ் GoProவோட பிக்கும் GoProவோட சீரியல் நம்பர் இருக்கும். அது GoPro 7, 8, 9, Max நீங்கள் எந்த GoPro வாங்கினாலுமே எல்லா GoProக்கும் ஒரு இண்டிவிஜுவல் சீரியல் நம்பர் ஒன்று இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஓகேவா, அதுக்குன்னு ஸோ அதையும் பிக் எடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் நீங்கள் காலில் இருக்கும்போதே உங்கள் இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட அவங்க கேட்ட அந்த 2 பிக்சர்ஸ், அதாவது என்ன உடஞ்சிருக்கோ ஸோ அதோட ஃபோட்டோவும் ப்ளஸ் GoProவோட சீரியல் நம்பரும் அனுப்ப சொல்லுவாங்க. காலை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுங்கள், திருப்பி நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு 2 பிக்கும் எடுத்து 3 daysக்கு அப்புறம் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் கேமரா பண்ணித்தரோம், சர்வீஸ் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட்டு. உங்களுக்கு இப்போ இதை கேட்கும்போது சில டவுட்ஸ் வரலாம், எப்படி ஒரு ஃபிசிக்கல் டேமேஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி டவுட் வரலாம். நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரின்னு சொல்லி திருப்பி காலில் இருக்கும்போது, செகண்ட் டைம் காலில் இருக்கும்போது திருப்பி ஒரு மெயில் சென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 PDF இருந்துச்சு. ஓகேவா, 3 PDF என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ரோடை கிராஸ் பண்ணி போமா இல்லை எப்படியே போயிடலாமா, இப்படியே போயிடும். ஓகே, ஸோ அந்த 3 PDFல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா RMA ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லேபிள் ஒன்று இருக்கும். ஸோ இது 3 என்னென்னு சொல்கிறவங்க தெளிவாக. ஸோ ஆக்சுவலி இப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறீங்களா, அப்போ வந்து உங்கள் பழைய GoPro நீங்கள் சென்ட் பண்ணணும் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து GoProவோட ஐ திங்க் சர்வீஸ் சென்டர் சிங்கப்பூரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கப்பூருக்கு தான் அவங்க சென்ட் பண்ண சொன்னாங்க அந்த அட்ரஸில். ஸோ 3 லேபிளில் வந்து ஒன்று வந்து சொன்னால ரிட்டர்ன் லேபிள்ட்டு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா UPS சர்வீஸ் இருக்கும்ல, அதாவது இந்த கொரியர் சர்வீஸ். அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணால் அவங்க ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட UPS சர்வீஸில் ஆல்ரெடி அந்த ஷிப்மெண்ட்டுக்கான சார்ஜ் எல்லாம் அவங்க பே பண்ணி அவங்க சைட்லேருந்து ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எல்லாம் போட்டு ஒரு லேபிள் ஒன்று உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் பிக் ஒன்று சைடில் போடுறேன். எப்படி இருக்குன்னா, நம்ம அமேசான் டெலிவரியில் வரும் பார்த்தீங்களா, வரும்போது பாக்ஸ் மேலே ஒரு காப்பி ஒட்டியிருப்பாங்க. ஸோ QR கோட்லாம் போட்டு அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஸோ அது ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது இன்வாய்ஸ்ன்றது
அதே யூபிஎஸ்க்கு தான். அதாவது நீங்கள் என்ன பொருள் அனுப்ப போகிறீங்கன்றதோட இன்வாய்ஸ். ஸோ இதெல்லாம் அனுப்பும் முறை இத்தனை கிராம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் வெயிட் கனெக்ட் கொண்டு. ஏன்னா வெயிட்டுக்கு பேஸ் பண்ணியும் அவங்க காஸ்ட் மாற்றுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அந்த வெயிட் தான் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. மூணாவது வந்து ஆர்எம்ஏ ஃபார்ம். ஸோ இந்த ஆர்எம்ஏன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மெட்டீரியல் ஆத்தரைசேஷன். ஓகேவா, ரிட்டர்ன் மெட்டீரியல் ஆத்தரைசேஷன் ஃபார்மு. ஸோ இது வந்து எதுக்குன்னா கோப்ரோவுக்கு. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா, சென்ட் பண்ணுற பார்சல் உள்ளேயே இந்த ஃபார்மையும் வச்சு அனுப்பணும். ஏன்னா நீங்கள் என்ன அனுப்புறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஆர்எம்ஏ ஃபார்மில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஆர்டரோட அந்த ட்ராக்கிங் ஐடி எல்லாமே அதில் இருக்கும். ஸோ என்ன பொருள் அனுப்புறீங்க, எவ்வளோ கிராமு, என்ன ரீசன், அதெல்லாம் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஆமாம், ஞாபகம் கரெக்டாக எனக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கும் ஆர்எம்ஏ ஃபார்மில். ஸோ அதை போட்டு அனுப்பணும். ஸோ இந்த 3 இதை அனுப்புனாங்க. ஸோ நீங்கள் அவங்க சென்ட் பண்ணுற அந்த ரிட்டர்ன் லேபிள் இருக்குல்ல, பே பண்ணி யூபிஎஸோட லேபிள், ஷிப்மெண்ட் லேபிள். ஸோ அது வந்து 30 days ஐ திங்க் 30 days வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஷிப்மெண்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல, பட் எப்படி பண்ணுன்றதை இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே நான் இதில் போட்டு விட்றேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கோப்ரோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கோப்ரோவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எடுத்து காட்ட முடியாது. ஸோ இப்போ இதான் உங்களோட ஓல்டு கோப்ரோ வச்சுக்கோங்களேன். ஸோ இதை அந்த கோப்ரோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பபுள் ட்ராப் இருக்குல்ல, பபுள் ட்ராப் இருந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கோப்ரோவோட பேட்ரி, மெமரி கார்டு எல்லாமே எடுத்துருங்க. வெறும் கோப்ரோ மட்டும் தான் இருக்கணும். உள்ள பேட்டரி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, திருப்பி ரிட்டன் வராது. அதேமாதிரி மெமரி கார்டு இருந்தாலும் திருப்பி ரிட்டன் வராது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெறும் கோப்ரோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை பபுள் ட்ராப் பேப்பர் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சுற்றிட்டு இதே மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ், உங்களுக்கு எந்த பாக்ஸ்னாலும் ஓகே, இந்த பாக்ஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துவாங்க. ஸோ அந்த ரேப் பண்ண கேமராவை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி ஃபுல்லாக டேப் அடிச்சிடணும். அடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து ஆர்எம்ஏ ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு. ஸோ அந்த ஆர்எம்ஏ ஃபார்மையும் இது உள்ளே போட்டுக்கணும். அது கண்டிப்பாக போடணும். இல்லைனா ஏன்னா அதுதான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட ஒரு முக்கியமான டீட்டெயிலு. கண்டிப்பாக அதை போடணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதான் அந்த ஆர்எம்ஏ ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டோட இருப்பீங்களா, ஸோ அந்த ஆர்எம்ஏ ஃபார்ம் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நீங்கள் அனுப்புகிற பார்சல் இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஷிப்மெண்ட்டுக்கு அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணுவாங்க என்ன பார்சல் அனுப்புறீங்கன்னு சொல்லி. செக் பண்ணதுக்கப்புறமா அந்த பபுள் ட்ராப் பண்ண கோப்ரோவையும் அந்த பாக்ஸில் போட்டு அதே மாதிரி இந்த ஆர்எம்ஏ ஃபார்மையும் உள்ள பாக்ஸ்லேயே போட்டு பாக்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு டேப் மட்டும் அடிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஸோ பேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அதுதான் அப்படி தான் பேக் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 days ஆகும். நீங்கள் ட்ராக் பண்ணலாம். யூபிஎஸோட உங்களுக்கு ஆன்லைன் சைட்டே இருக்குது ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ சென்னையில் யூபிஎஸோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த பார்சல் அனுப்புறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இங்கே நேராக போய் நீங்கள் யூபிஎஸ் சென்டர்லேயே போய் அந்த பார்சலை கொடுத்துட்டு வரலாம். ரெண்டாவது உங்கள் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த பிக்கப் பண்ணுற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் நேரில் போய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்து ஒன்று வந்து யூபிஎஸ் நீங்கள் போட்டிங்கனாலே கூகுளில் வந்துடும் உங்களுக்கு எங்கே இருக்குன்ட்டு. நான் எங்கெங்கே பார்த்தேன்னா ஐ திங்க் கோடம்பாக்கத்தில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தேன். இன்னொன்று வந்து அசோக் பில்லர் இருக்குல்ல, அசோக் பில்லரில் ஒன்று இருக்குது. ஸோ அசோக் பில்லர் தான் மெயின் பிரான்ச் நினைக்கிறேன் யூபிஎஸ்க்கு. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. பட் நீங்கள் நேரில் கொடுக்க போகிறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இந்த 3 ஃபார்ம் சொன்னல, இந்த 3 ஃபார்மோட காப்பியும் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பார்சல் பண்ண போகிறீங்களா பார்சல் பண்ண வேண்டிய பாக்ஸு எல்லாத்தையும் ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கும் போது திறந்து காட்ட சொல்லுவாங்க என்ன வச்சுருக்கீங்க, என்ன அனுப்புறீங்கன்னு சொல்லி. நீங்கள் காட்டிட்டு தான் அனுப்ப முடியும். நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்க, டேப்லாம் அடிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட காட்டிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட காட்டாமல் அனுப்பக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பேட்டரி அந்த மாதிரி ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரிலாம் அனுப்புறீங்கன்னா பை டைம் ஸ்கேனிங்லாம் நடக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா ஸ்பார்க் ஆச்சுன்னா ஃப்ளேம் ஆகிட்டு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதனால் சென்ட் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரி போதில்ல, ஸோ அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு ஆதாரோட மோஸ்ட்லி ஆதாரம் எடுத்துக்கோங்க. வேறு என்னென்ன ப்ரூஃப்னு எனக்கு கரெக்டாக சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக உங்களுக்கு இருக்கிற விஷயம்னா ஆதார் தான். ஸோ ஆதாரோட ஜெராக்ஸ் 2 எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா சில இடத்துல ஆதார் ஒரிஜினல் கேட்குறாங்க, கண்டிப்பாக வேணுன்றாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அது என்ன எனக்கு தெரியல, பட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரிஜினல் வந்து வெரிஃபிகேஷன் ஜஸ்ட் காட்டுறதுக்கு வந்து அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நேரில் போய் கொடுக்குறது, ஓகேவா? நேரில் போகிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்து போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ப்ராடக்ட்லாம் ஒழுங்காக இருக்கா, இன்வெஸ்டர் இருக்கிற ப்ராடக்ட் அனுப்பிடுறீங்களா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே பேக் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிக்கெல்லாம் ஒட்டி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. இதுவே 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதான் ஈஸியான மெத்தடு. யூபிஎஸோட ஆன்லைன் பண்ணிங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கும். அது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பிக்கப் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி எங்கேருந்து வேணால் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதுவும்.
ஸோ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பிக்கப் ஷெட்யூல் பண்ணணும், அந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட லேபிள் ஜென்ரேட் ஆகிருக்கு, ஸோ ஜஸ்ட் பிக்கப் மட்டும் பண்ணால் போதும்னு சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அந்த லேபிள் மேலே ட்ராக்கிங் ஐடி இருக்கும், ஸோ அந்த ஐடி கேட்பாங்க. அந்த ஐடி அவங்க போட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்துடும், நீங்கள் எங்கேருந்து அவங்க வீடு அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வந்து அவங்க டைம் சொல்லுவாங்க, இன்றைக்கி காலையில் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வந்து பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் டைம் சொன்ன அப்புறமா உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே அவங்களே வருவாங்க. வந்துட்டு சேம் அதே தான், அங்கே என்ன பண்ணாங்களோ சேம் ப்ராசஸ் தான். பாக்ஸில் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி என்ன பொருள் அனுப்புறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாக்ஸில் போட்டுட்டு வித் அந்த பாக்ஸ்லேயே RMA ஃபார்மே வச்சுட்டு மேலே ஃபுல்லாக ஜஸ்ட்டு ஒரு டேப் மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் அந்த லேபிள் வந்து உங்கள் கையில் கொடுத்துடலாம். மேலே இன்னும் அவுட்ரு பேக்கிங் ஒன்று பண்ணி அந்த லேபிள் மேலே அவங்களே ஒட்டிப்பாங்க, ரிட்டன் லேபிளை. ஸோ இதான் அனுப்புகிற ப்ராசஸ். ஸோ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா 10 to 15 days ஆகும். ஸோ இந்த ட்ராக்கிங் ஐடி வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்ஸோட வெப்சைட்லேயே. ஸோ 15 daysல வந்து உங்களுக்கு அங்கே போன அப்புறமா ஒரு மெயில் வரும், அந்த மாதிரி ரீச் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த மெயில் வந்து யூபிஎஸ் சைட்லேருந்து வரும், அந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டோன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மெயில் வரும் கோப்ரோலேருந்து, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம், ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அண்டர் ப்ராசஸ் வரும். ஸோ அது ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச அப்புறமா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க திருப்பி போடுவாங்க. திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து உங்களுக்கு வரும் சென்னைக்கோ இல்லை எங்கேருந்து போகிறீங்கன்னா அங்கே வரும். வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் டெலிவரி. நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டு வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வரும்போது அவங்க திருப்பி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே வரும்போது திருப்பியும் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. மெயில் சென்ட் பண்ணி KYCக்காக இது பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காப்பி வச்சுக்க சொல்லுவாங்க கையில். நான் வந்து திருப்பியும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் வச்சுருந்தேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸே நீங்கள் திருப்பி உங்கள் கையில் ப்ராடக்ட்டை வாங்கும் போது நீங்கள் அதை காட்டுற மாதிரி இருக்கும் KYCக்காக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா GoPro எனக்கு திருப்பி கிடைக்கும் போது இந்த பாக்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ யூபிஎஸ்சில் அனுப்புனாங்க எனக்கும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு, அதுதான் ஆக்சுவல் GoPro பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவல் GoPro பாக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா GoPro ஹீரோ வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு, அப்புறம் அதோட சீரியல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு கேஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி GoProட கேஸு. ஸோ இதில் உங்களுக்கு GoPro வரும் சென்ட்ரா, அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குறீங்களா பதிலுக்கு வந்து அவங்க சரி பண்ணி தர மாட்டாங்க. ஒரு நியூ GoPro, அதாவது உங்களுக்கு GoPro நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு வரும்ல, ஸோ அந்த பாக்ஸ் இல்லாமல் நியூ ப்ரொடக்ஷனான GoPro தான். அந்த பாக்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு நார்மல் பாக்ஸில் வரும் உங்களுக்கு, அவ்வளோதான். பட் ஒரு புது GoPro தான் அதுவும். அடுத்து வந்து உடஞ்சது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சு. எப்படி உங்களுக்கு கிளைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நெட்டில் போய் தேடி பார்த்தேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ தான் தெரிஞ்சுது. கரெக்டாக ஏப்ரல் 2019 நினைக்கிறேன், அப்போத்துலேருந்து GoProவில் ஒரு நியூ ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, நீங்கள் GoPro வாங்குறீங்களே, வாங்க உடனே உங்களை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாங்கும் போதே சொல்லுவாங்க எங்கே வாங்குறீங்களாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில சொல்ல மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அதாவது இந்த ப்ராடக்ட் நம்பர் போட்டு, உங்கள் சீரியல் நம்பர் போட்டு, இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பில்லாம் கேட்கும், ஃபஸ்ட்டு வாங்கின பில்லு எல்லாமே கேட்கும். எல்லாமே போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியலாக GoProவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி ரெஜிஸ்டர் பண்ண GoPro ப்ராடக்ட்ஸ்க்கு 1 இயருக்கு நோ கொஷின், அதாவது எந்த கேள்வியுமே கேட்காம என்ன ப்ராப்ளம் வந்தாலும், அதாவது ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கோ இல்லை GoProவே மொத்தமாக காலி என்ன ஆனாலுமே அந்த 1 இயருக்குள்ளே ஃப்ரீ ரீப்ளேஸ் பண்ணி 1 டைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் விஷயம். அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபிசிக்கல் டேமேஜாக இருந்தாலுமே ஈஸியாக வந்துருச்சு. ஏன்னா நான் GoPro வாங்கி ஆக்சுவலி கரெக்டாக 1 இயர் தான் ஆகுது. நான் கொஞ்சம் டிலே ஆகி சரி ட்ரைலாம் பண்ணாமல் விட்டுருந்தா கூட 1 வேஸ்ட்டாக போயிருக்கும். இல்லை ஜனவரி மந்த்து, நான் லாஸ்ட் மந்த் நவம்பர் பண்ணேன். ஓகேவா, நவம்பர் மந்த்து பண்ணேன். இன்றைக்கி டேட் கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டேட் வந்து 19th December, எஸ் சண்டே. டேட் சொல்லவே மாட்டேன் நான் சுத்தமாக. ஸோ இன்றைக்கி தான். ஸோ லாஸ்ட் நவம்பர் பண்ணேன், டேட் ஞாபகம் இன்றைக்கி வரேன்ட்டு. ஸோ லாஸ்ட் நவம்பரும் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த்து பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஜான்வரி வாங்கணும்னு நினைக்கிறேன் GoProவை. ஸோ 1 இயர் முடிஞ்சிருக்கும், என்னால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது. செம்ம ஜஸ்ட் டைமில் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணதுக்கு ஒரு நல்ல இது கிடச்சிது. ஸோ ஒரு வழியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது GoPro வாங்கியாச்சு. இதாங்க இந்த இன்ஃபோ தான் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன்.
தெரியல எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்ட்டு. பட் கண்டிப்பாக இந்த வீடியோ தேவைப்படுறவங்க தான் பார்ப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது ஒரு GoPro வாங்கினீங்க, பை சான்ஸ் ஏதாவது நடந்து உங்கள் GoProவில் ப்ராப்ளம் இஷ்யூ வருதுன்னா நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கின 1 இயர்க்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம GoPro கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஒரு அவுட்ரு கேஸ்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது கொஞ்சம் செலவாகும். அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு எக்ஸ்டர்னல் கேஸ் ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உலாஞ்சியோட கேஸ் ஒன்று இருக்கும், அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டி நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோன்னா இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்துருக்கேன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ஃப்ரைடே வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 2 நாளில் ஏதோ ஒரு நாளாக வந்துடும். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது போடாமல், அதெல்லாம் நான் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா கையில் இப்போ தான் GoPro கிடச்சிது. கிடச்சே 2 days தான் ஆகுது நினைக்கிறேன். ஆமாம், போன ஃப்ரைடே தான் கையில் கிடச்சிது. கிடச்ச உடனே சொன்னால் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், கண்டென்ட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக தான் இந்த வீடியோ இருந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் ஒரு ஷேரை தட்டி விடுங்க. உங்களுக்கு 4 பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா நல்லது தானே. ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு திருப்பியும் இதுக்கு அடுத்துலேருந்து இன்னொரு சீரீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட்டு ஃப்ரைடே தான் ஏற்காடு சீரீஸ் முடிஞ்சுது. ஸோ பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டு நான் கொடுத்துருப்பேன் ஐ பட்டனில் மேலே, அதை போய் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. ஸோ இதை பற்றியோ இல்லை அது எந்த விஷயமா இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.